ஏகன் எம்எல்பி. ஏகன் எம்எல்பி. கும்பராசி சதய நட்சத்திரம். பா, நினைக்கிறேன் என்னோட லைவ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஜோசியமா வந்துடும். கேக்குறீங்க பாருங்க. ஆனா வாய்ப்புகளும் உங்களுக்கு தான் கிடைக்குது. அதுதான் கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது சொல்ற டைம் வந்துருச்சுங்க. அப்படிலாம் இனிமே பெரிய கெடுதல்கள்லாம் வராது. கும்பராசி சதயம் 5 ஜூன் 91, 5 ஜூன் 91, 7:18 AM சிரமன்ல பிறந்திருக்கிறீங்க. கேள்வி என்ன? எனி சான்ஸ் டு பிகம் மில்லியனர்? கும்பராசி சதய நட்சத்திரம். பரவாயில்ல, நல்ல உழைக்கிற அமைப்புகள் தான். சரி, லக்னத்துல தனி புதன் திக்பலம், லக்னாதிபதி மங்கள சூப்பரா இருக்கிறாரு. சரி, இந்த இடத்துல செவ்வாயா சுக்கிரனா சனியா? 15 டிகிரி. பிரதர், உங்களோட ஜாதகமே நல்லா இருக்கிற ஜாதகம். ஓகே, இதே நேரத்துல 2, 9, 11ஆம் அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும். இங்க 2ஆம் அதிபதி தொடர்பு யாருக்குமே வரல. அதே நேரத்துல 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டோட தொடர்புல இந்த 11ஆம் அதிபதி 101, 7:18 எனி சான்ஸ் டு பிகம் மில்லியனர். ஓகே, 7:18 இந்த இடத்துல லக்னத்தில் தனி புதன் இருந்து உங்களை புத்திசாலியாக்குறாரு. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சது தப்பு. ஆனா அவர் சந்திரனின் அதியோகத்துல இருக்கிறாரு. இந்த ஜாதகமே இருக்கிற இடத்துல கொஞ்சம் பேரோட புகழோட அந்தஸ்தோட இருக்கக்கூடிய ஜாதகம் தான். இந்த ஜாதகர் கண்டிப்பாக மில்லியனர்னு கேட்டிருக்கீங்களா? மில்லியனருக்கு எத்தனை சைபர்னு எனக்கு தெரியல. ஆனா நல்லா சம்பாதிக்க முடியும். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் தான். தசா புத்தி ஒத்துழைக்கிற அமைப்புகள்ல இந்த இடத்துல தசா புத்தி சனி தசை வந்துருச்சு. சனி சார்ந்த துறைகள்ல நல்லா சம்பாதிப்பீங்க. பாக்கியங்களை பரிபூர்ணமா அனுபவிப்பீங்க. இப்ப மட்டும் கொஞ்சம் லைட்டா டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அது பெருசா கெடுதல் பண்ணாது பிரதர். இந்த ஜாதகம் உண்மையிலேயே நல்ல ஜாதகம் தான். நல்லா இருப்பீங்க. நல்லா ஆன பிறகு எனக்கு சொல்லுங்க, சரிங்களா? அந்த லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா? கோடியை தொட முடியுமா? கண்டிப்பா உங்களால தொட முடியும்.